தற்போதைய அண்மை செய்தி. வார விடுமுறையொட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த ஒரு வாரமாக மழை பெய்து வந்த நிலையில் தற்போது குளிர்ச்சியான காலநிலை நிலவி வருவதால் சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் குவிந்து வருகின்றனர். அந்த ரம்மியமான சூழலை சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். முக்கிய சுற்றுலா தலங்களில் குடும்பத்தினருடன் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்து வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முருகன் வழங்க கேட்கலாம். முருகன், வார விடுமுறையொட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை எப்படி இருக்கு? மேலும் விவரங்கள். வணக்கம் மோனிஷா. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுகிறது. இந்நிலையில் கொடைக்கானலில் கடந்த வாரம் தொடர்ந்து மழை பெய்து வந்த நிலையில் தற்போது கொடைக்கானலில் பசுமையான சூழ்நிலை மற்றும் குளிர்ச்சியான காலநிலை இருந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து இன்று வார விடுமுறை காரணமாக கொடைக்கானலுக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களான கோக்கர்ஸ் வாக், பசுமை பள்ளத்தாக்கு, குணா குகை, தூண்பாறை, மோயர் சதுர்க்கம் போன்ற சுற்றுலா தலங்களில் தங்கள் குடும்பத்தினுடன் கூட்டம் கூட்டமாக செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து தற்போது மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் அவ்வப்போது தரையிறங்கி காணப்படும் மேகக்கூட்டங்களையும் கண்டு ரசித்து சுற்றுலா பயணிகள் காலங்களை அனுபவித்து வருவதோடு மேலும் கொடைக்கானல் நகர்பகுதியின் மையத்தில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரியில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி, சைக்கிள் சவாரி, குதிரை சவாரி செய்தும் சுற்றுலா பயணிகள் வார விடுமுறை நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர். சுற்றுலா பயணிகளின் வருகையால் சுற்றுலா தலங்கள் களை கட்டியதோடு மட்டுமல்லாமல் சுற்றுலாவை நம்பி தொழில் புரிவோர் அனைவரும் மகிழ்ச்சி அடைவது குறிப்பிடத்தக்கது. மனிஷா, முருகன், தகவல்களுக்கு நன்றி.